கோச்செங்கட் சோழன் முற்பிறவியில் சிலந்தியாக அவதரித்திருந்தார். இவரே 63 நாயன்மார்களுள் ஒருவராக போற்றப்படுகிறார். சிலந்தியானது வலையைப் பின்னி சிவனின் மேல் தூசியும் மழையும் எதுவும் படாமல் பக்தியுடன் பாதுகாத்து வந்தது. யானை ஒன்றும் தன் துதிக்கையில் நீரை எடுத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து மலர் தூவி பூஜை செய்து வந்தது. யானையானது சிவனை சிலந்தி அசிங்கப்படுத்துவதாக நினைத்து அதை தண்ணீர் நீரை கொண்டு அதை அழிக்க முற்பட்டது. சிலந்தியோ யானையின் துதிக்கைக்குள் புகுந்து அதை கடித்து காயப்படுத்தியது. இருவரும் அந்த வினாடியில் இறந்து விட்டார்கள். இவர்கள் இருவரும் சிவனிடம் மோட்சத்தை அடைந்தார்கள். சிலந்தியானது மறுபிறவியில் செங்கட் சோழனாக பிறப்பெடுத்தார். இவர் 70க்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டினார். இறுதியில் இவர் சிவனடியார்களுக்கும் சிவனுக்கும் தொண்டு செய்து இறைவனிடம் சேர்ந்தார். ட்ரிபிள் ப்ராடக்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களிடம் அனைத்து பொருள்களும் கிடைக்கும். சுத்தமாகவும் தூய்மையாகவும் நாங்கள் இதை